அண்மை செய்தி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மதுரையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மதுரையில் தற்போது பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது மதுரையில் என்ன நிலை? மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்றைய தினம் அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் 9 பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு 9 நிலை கண்காணிப்பு குழுவினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குழுவை பொறுத்தமட்டிலும் ஒரு வருவாய்த்துறை அலுவலர் தலைமையிலாக 2 காவல்துறையினர் மற்றும் ஒரு வீடியோகிராஃபர் முன்பாக தொடர்ந்து அந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது மதுரை கருப்பாயினி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களில் தணிக்கையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த அரசு பேருந்து ஒன்றில் அந்த பகுதியில் ஏற்கனவே இந்த இதுபோன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாடு வந்திருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற பணம் அதேபோன்று பரிசு பொருட்கள் உள்ளிட்டவைகள் எதுவும் எடுத்து செல்லப்படுகிறதா என்பது குறித்தான அந்த தீவிரமான அந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டிலும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் கூட கடந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதிக அளவிற்கான வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்தது, பரிசு பொருட்கள் விநியோகம் செய்தது, அதே போல அதிக அளவிற்கான பண செலவினம் செய்தது உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு மதுரையில் உள்ள 5 தொகுதிகள் ஏற்கனவே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக மதுரை கிழக்கு தொகுதி, அதே போன்று மதுரை வடக்கு, மதுரை தெற்கு தொகுதி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் கூடுதலான அந்த சோதனையானது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அதாவது அந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் 9 பறக்கும் படையினர், அதே போன்று நிலை கண்காணிப்பு குழுவினர் என்று சொல்லக்கூடிய SST டீம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியாக சென்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருவார்கள். அதே போன்று இந்த கட்சி கொடிகள், அரசியல் கட்சி கொடிகள் அமைத்திருந்தால் அந்த வாகனங்களிலிருந்து அகற்றும் போன்ற பணிகளிலும் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாகனங்களை பரிசோதனை செய்யும் போது அவர்களுடைய அனுமதி பெற்று ஒவ்வொரு அந்த கார் உள்ளிட்ட வாகனங்களில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, அதில் பணம் எதுவும் வைக்கப்பட்டிருக்கிறதா, அப்படி இருந்தால் உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பணங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. 50,000 கடந்து அதிக அளவிற்கான ரொக்க பணம் இருந்தால் அதனை உடனடியாக பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை கருப்பாயிரணி பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த வாகன தணிக்கைகளுடைய நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த ஒவ்வொரு நிலை கண்காணிப்பு குழுவிலும் 4 அதிகாரிகள் தொடர்ந்து இடம்பெறுகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலுமே 9 குழுக்கள், அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 9 பறக்கும் படையினர், 9 நிலை குழு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிக அளவிற்கான கடந்த தேர்தலில் அதிக அளவிற்கான பணப்புழக்கம் நடைபெற்ற அந்த தொகுதிகளில் மட்டும் துணை ராணுவ படை என்று சொல்லக்கூடிய அந்த துணை ராணுவ படை அதிகாரிகளும் இதுபோன்ற வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நேற்று மாலை முதலாக அந்த தேர்தலுக்கான அந்த விதிமுறைகள் அமலாகி இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தமட்டிலும் 14,779 தேர்தல் அலுவலர்கள் இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக தேர்தல் விதிமுறைகள் இருந்துவிடக்கூடாது, அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற தீவிரமான நடவடிக்கைகளையும் கூட தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரவீன்குமார் தலைமையிலாக இன்று காலை 11 மணிக்கான அந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினமாக துணை ராணுவ படையினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகிறது. அவர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த தேர்தல் நடைமுறை அமலுக்கான நிலையில்தான் ஒவ்வொரு பகுதிகளிலுமே பல்வேறு அந்த 9
குழுக்கள், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 9 குழுக்கள் நேரடியாக சென்று அவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் மூலமாக பொதுமக்கள் இதுபோன்ற வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பது, அதே போன்று பரிசு பொருட்கள் வழங்குவது, தேர்தல் விதிகளை மீறுவது போன்ற புகார்கள் இருந்தால் விஜிலன்ஸ் என்ற மூலமாக தேர்தல் ஆணையத்துடைய அந்த மொபைல் ஆப் மூலமாக நேரடியாக புகார் அளிக்கலாம். அதே போன்று டோல் ஃப்ரீ நம்பர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் கூட செய்து தரப்பட்டிருக்கின்றன. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவதுமாக அமலுக்கான நிலையில் வாகன தணிக்கை, அதே போன்று இந்த பணப்பொருள் பரிசுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுமா. விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி செல்வா.